பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தீநகர் பகுதி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் விந்தியா சிறப்புரையாற்றினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அறிஞர் அண்ணான்றது வெறும் பேர் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டோட அடையாளம், தமிழர்களின் தன்மானம், அரசியல் ஆத்திச்சூடி, போராட்டத்தின் பொருளடக்கம், ஓய்வில்லாத உழைப்புக்கு உதாரணம். இப்படி நம்ம அண்ணா பத்தி சிறப்புகள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அண்ணாவோட வாழ்நாள் கனவு என்ன தெரியுமா? காங்கிரஸ் அழிக்கணும்ன்றதுதான். அந்த அண்ணா கிட்டேந்து திமுகவை திருடி வச்சிருக்கிற கருணாநிதி ஸ்டாலின் குடும்ப கொள்கை என்ன தெரியுமா? காங்கிரஸ் வளர்க்கிறது, அதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை வளர்க்கிறது, அதை வச்சுக்கிட்டு சொத்து சுகத்தை வளர்க்கிறது, அதை வச்சுட்டு வாரிசுகளை வளர்க்கிறது, அதை வச்சுக்கிட்டு அந்த வாரிசுகளை அடுத்தடுத்த முதல்வரா வளர்க்கிறது. இதுதான் திமுகவோட கொள்கை. இன்னைக்கு மட்டும் அண்ணா உயிரோட இருந்திருந்தா ஹிந்தி எதிர்ப்புக்கு போராடி இருக்க மாட்டாரு, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்க மாட்டாரு, கருணாநிதி குடும்ப திணிப்புக்கு எதிராக போராடி இருப்பாரு. அண்ணா பிறந்த நாள் இன்னைக்கு. அண்ணாவோட உண்மையான தொண்டர்கள், அவங்க அதிமுக காரங்களோ திமுக காரங்களோ, திராவிட அடையாளத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இன்னைக்கு உறுதி எடுத்துக்கணும், இந்த கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துவோன்னு. தமிழ்நாட்டை காக்க நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. உதயநிதி சினிமா வித்துக்கிட்டு இருக்காரு, மாப்பிள்ள சபரீஷன் ஊரைய பிளாட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு, மாமனார் ஸ்டாலின் ஊரூரா போய் தமிழ்நாட்டையே வித்துக்கிட்டு இருக்காரு, அதிகாரமிக்க அமைச்சர்கள் கான்ட்ராக்ட வித்துக்கிட்டு இருக்காங்க, தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் கடமையை வித்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணியமான காவல்துறை தன்மானத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை. ஆனா இதெல்லாம் மேடையில பேசினா உடனே மீடியால தாக்குவாங்க, தப்புன்னு தட்டி கேட்டா தடால போடுவாங்க, அவங்களுக்கு எதிராக குரல் எழுப்புனா கூண்டாஸ்ல போடுவாங்க. இந்த சர்வாதிகார ஆட்சி நடத்துற ஸ்டாலினுக்கு ஒன்னு சொல்ல விரும்புற, தப்பு செஞ்சா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவங்க அதிமுக காரங்க இல்ல. நாங்க சிறைக்கு பயப்பட மாட்டோம். அப்படியே கைது பண்ணாலும் ஐயோ அம்மா கொல்றாங்களேன்னு டிராமா போட மாட்டோம். லட்சம் தமிழர்கள் செத்தாலும் பரவாயில்லை, பதவி இருந்தா போதும், ஆட்சி இருந்தா போதும்னு மத்திய அரசாங்கத்துக்கு மண்டியிட்டு அடிமை வாழ்க்கை வாழ மாட்டோம். புரட்சி தலைவர் வழியில், புரட்சி தலைவி வழியில், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழியில் எங்க தப்பு நடந்தாலும், யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிறவங்க தான் உண்மையான அதிமுக காரங்க. ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு வாழ்ந்த புரட்சி தலைவர் வழியில் வந்தவங்க நாங்க. இந்த 3 வருஷ திமுகவோட மட்டமான ஆட்சியில மக்கள் நீங்க திமுகவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதிமுக காரங்க எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஏத்துற விலைகளாலையும் ஸ்டாலின் போடுற வரிகளாலையும் மக்கள் அவஸ்தைப்படுறத பார்த்து இன்னைக்கு அவங்க கூட நிக்கிற காரங்களே அடுத்த கூட்டணியில நிப்பாங்களான்னு தெரியாது. அப்படியே அடுத்த தேர்தலுக்கு திமுக கூட யார் நின்னாலும் நீங்க